ஐயோ பண்ணிட்டாங்க. இதுல ஏதோ உள்குத்து இருக்கும்னு தோணுது. எதுவலே வந்துட்டீங்களா? நீங்க இங்க வந்து உட்காருங்க, நானும் கல்பனாவும் அங்க உட்காருறேன். வாங்க. நிலாச்சோறு வேணுமா உனக்கு? உனக்கு இன்னைக்கு இருக்கு. கல்பனா கல்பனா, எனக்கு நிலாச்சோறு சாப்பிடணும்னு ரொம்ப நாளா ஆசை. ரொம்ப முக்கியம். சிச்சுவேஷன் தெரியாம சென்டிமெண்டா சொதப்புறானே. சரி சீக்கிரம் கொடு, பசிக்குது. பெருசா பெருசா. ஆஹா. ஆஹா. நீ ஒரு வாய், நான் ஒரு வாய். ஓகேவா? இங்க ஒருத்தி என்ன முறைச்சுன்னுக்கிறா. அது எதுவுமே தெரியாம ரொமான்ஸ் பண்ணுகிறான். உருண்டை உருண்டை உருட்டி உருட்டி உள்ள தள்ளுறான் தண்ணி கேன். என்னாச்சி? என்னமா பார்த்துட்டு இருக்கீங்க? நாவுக்கு உருண்டை பிடிச்சு கொடுங்க. எவ்வளவு திட்டினாலும் உனக்கு ரோஷமே வரமாட்டேங்குது இல்ல? அப்போ உனக்கு இதுதான் ஒரே மருந்து. ஐயோ என்னமோ மிக்சிங் நடந்துக்குது. நான் செத்தேன். இந்தாங்க. ஐயோ என்னத்தான் மிக்ஸ் பண்ணிருப்பாங்க? ஒருவேளை விஷமா இருக்குமா? ஏங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அது இல்ல இல்ல, இது வந்து எனக்கு ஆக்சுவலா எனக்கு பசியில. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க என்னடா சாப்பிடாம கையில வச்சிட்டு இருக்க? சாப்பிடு. அது இல்ல, நான் அது பிசைஞ்சது ஒரு மாதிரி. இது கொய கொய. நிலாச்சோறுனா பிசைஞ்சு தாண்டா கொடுப்பாங்க. சாப்பிடு. இவன் தொல்லை தாங்க முடியலப்பா. சாப்பிடு தம்பி. ஏய் குடிச்சிருக்கா? மெதுவா சாப்பிடுறா. என்னடா அவசரம்? தண்ணி எடுக்குமா? ஏய் மெதுவா சாப்பிடுறா. நீ இன்னொரு ஒண்ணு கொடு. அட பாவி. என்ன ஒரு சிச்சுவேஷன் சாங். என்ன தம்பி சாப்பிட்டு இருக்கீங்களா? வாங்க காமாட்சிமா. என்ன இந்த நேரத்துல? நம்ம ஊர் மந்தையில பொங்கலுக்காக ஆடலும் பாடலும் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க தம்பி. அதான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் தம்பி. ஆடலும் பாடலும்னா? கல்பனா, இது டான்ஸ் ஜோடி டான்ஸ் மாதிரி. இது வில்லேஜ் டான்ஸ் ஷோன்னு சொல்லுவாங்க கல்பனா. எம்ஜிஆர், ரஜினிகாந்த், விஜயகாந்த் எல்லாருமே நிஜமாவே நம்ம கண்ணு முன்னாடி ஆடுற மாதிரி இருக்கும். ஏங்க ப்ளீஸுங்க, எனக்கு இதெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. நம்ம போய் பார்க்கலாங்க. வேதவள்ளி நீயும் வரியா? உனக்கு ஓகே தானே? ஓகே கல்பனா. உங்க எல்லாருக்கும் ஓகேனா எனக்கு ஓகே தானே? வாங்க, லெட்ஸ் என்ஜாய் தி பார்ட்டி. அப்பா, அத்தா இன்னும் தூங்கலையாப்பா? தூக்கம் வரலடா. நீனும் தூங்கலடா கண்ணு? எனக்கும் இன்னும் தூக்கம் வரலப்பா.
அப்பா ஒரு சின்ன உதவி. என்னத்தா? மறுபடியும் என் லேப்டாப்ல அது ரிப்பேர் ஆயிடுச்சு. நாளைக்கு நம்ம ஆளுங்களை விட்டு அவரை வர சொல்ல முடியுமா? என்னப்பா? அத்தா, இதுவரைக்கும் இந்த அப்பன் நீ சொன்ன சொல்லுக்கும் மறுபேச்சு பேசுனது கிடையாது. என்னடா இப்படி திடீர்னு ஒரு கேள்வியை கேட்கிறானேன்னு ரசனைப்படக்கூடாது. என்னப்பா? அந்த பையனை நீங்க வர வைக்கணும்னு சொல்றது சாதாரணமானதா இல்ல இல்ல வேற ஏதாவது உன் மனசுல? என்னத்தா ஏன் அமைதியா இருக்க? உன் மனசுல இருக்கிறத சொல்லுத்தா. சரிப்பா, நீங்களே இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் நான் வெளிப்படையாவே பேசிடுறேன். எனக்கு நடராஜ பிடிச்சிருக்குப்பா. நான் அவரை விரும்புறேன். அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவரை நீங்க... அத்தா வேணாத்தா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்லிடாத. அதை என்னால தாங்க முடியாதா. இந்த உலகத்தில் நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் சொல்லு. அவன் அரசனாவே இருந்தாலும் சரி அல்லது ஆண்டியாவே இருந்தாலும் சரி, உன் காலடியில் கொண்டாந்து நிப்பாட்டா. ஆனா அந்த பயலை பிடிச்சிருக்குன்னு உன் வாயால இன்னொரு தடவை சொல்லிடாத அத்தா. அதை என்னால தாங்க முடியாதுடா. வேணாத்தா, வேண்டாம். அவன் நினைப்ப இந்த நிமிஷமே அடியோட மறந்துடு. அவன் நமக்கு வேணாம் தான். ஏன்பா அப்பா, ஏன் அவனை வேணாம்னு சொல்றீங்க? அப்பா, இத்தனை வருஷமா எனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீங்க நிறைவேற்றிருக்கீங்கல்ல. இப்ப மட்டும் எதுக்குப்பா வேணாம்னு சொல்றீங்க? இத்தனை வருஷமா உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றி வச்ச உன் அப்பன் இதை மட்டும் வேணாம்னு சொல்றான்னா காரணம் இல்லாமலாமா நான் சொல்லுவேன்? அதை நினைச்சு பாடுறா. இப்பவும் சொல்றேன், உலகத்தில் நீ என்ன வேணாலும் கேளு, நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம்னு ஆசைப்படு. இந்த அப்ப உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேமா. ஆனா அவனை மட்டும் கட்டிக்கிறோம்னு சொல்லாதான். அதான் ஏப்பா? அப்பா, அவர் என்னப்பா தப்பு பண்ணாரு? அப்பா, அவரு ரொம்ப நல்லவருப்பா, ரொம்ப படிச்சவரு, என்ன நல்லா பாத்துக்குவாருப்பா. எனக்கு அப்படி தோணுது. அப்புறம் எதுக்கு வேணான்னு சொல்றீங்க? அவரு வேணான்னு சொல்றதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுங்கப்பா. நான் ஏத்துக்கிறேன்ப்பா. அப்பா சொல்லுங்கப்பா, ஏப்பா ஏன் அவரு வேணான்னு சொல்றீங்க? அப்பா சொல்லுங்கப்பா. அவ உங்க அப்பாவை கொன்ன கொலகார பாவியோட மகமா. அந்த நடராஜன் வேற யாரும் இல்லை, உங்க அப்பாவை கொன்ன அந்த ராமநாதனோட கடைசி பையன் அவன். இத்தனை வருஷமா பெத்த அப்ப இல்லாம இந்த சித்தப்பனை அப்பா அப்பான்னு கூப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறியே. இந்த கொடுமைக்கெல்லாம் காரணமா இருந்த அவன் மகனையாமா நீ கட்டிக்கணும்? உங்க அப்பனை கொன்ன அந்த குடும்பத்துக்கா நீ மருமகளா போகணும்? சொல்லுத்தா. இத்தனை வருஷமா அந்த ராமநாத குடும்பத்தை கட்டுவருக்கணுங்கிறதுக்காகத்தானத்தான் உசுரோட வாழ்ந்துக்கிட்டு. ராமநாதனை பழி வாங்கணும், அவனை பிச்சைக்கார பயலா தெருவுல நிக்க வைக்கணும். அடுத்த வேலை சொத்துக்கு வழி இல்லாம அவன் அனாதப்புறமா செத்து போகணும். அதுதாம்மா நான் உங்க அப்பாவுக்கு எங்க அண்ணனுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம். அதை நான் காப்பாத்தாம விட மாட்டேன். இப்ப சொல்லுத்தா, நீ அந்த பயலை விரும்புறியா? நீ அவனை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறியா? சொல்லு. இது நாள் வரைக்கும் ஆசையெல்லாம் நிறைவேற்றி வச்சிருக்கேன். ஆனா இந்த ஆசையை நிறைவேற்றாம போறதுக்கு என்னைய மன்னிச்சிடாத்தா. இந்த சித்தப்பனை மன்னிச்சிருமா.
பாவியோட மகமா? இத்தனை வருஷமா பெத்த அப்ப இல்லாம இந்த சித்தப்பனை அப்பா அப்பான்னு கூப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறியே, இந்த கொடுமைக்கெல்லாம் காரணமா இருந்த அவன் மகனையாமா நீ கட்டிக்கணும்? உங்க அப்பனை கொன்ன அந்த குடும்பத்துக்கா நீ மருமகளா போகணும்? அவங்க வந்தது ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். வாங்க வாங்க வாங்கதா வாங்கதா. எல்லாரும் உட்காருங்க. இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல, நாங்க கீழே உட்காந்து. ஐயோ வேணாத்தா, மெட்ராஸ் பிள்ளைங்க கீழே உட்காந்தெல்லாம் பழக்கம் இருக்காது. கால் சுளுக்கு பிடிச்சுக்கோ, நீங்க சேர்லயே உட்காருங்க. சரி. பா என்கிட்ட கொடு, நீங்க உட்காருங்கப்பா. ஏமா மஞ்சு, உன் கூட ஒரு விச கிருமி சுத்தினு காணோம். அதுதானா தெரியல, நானும் அவர்தான் தேடிட்டு இருக்கேன். ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 செக். தாரிரா மச்சி. பாய் விரித்து அமர்ந்திருக்கும் பெண்களே, பெண்கள் மேக்கப் போட்டுக் கொண்டிருக்கும் கொட்டகை, ஓட்டை போட்டு பார்த்துக் கொண்டிருக்கும் ஆண்களே, இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ஹலோ வெல்கம். இனி நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த டோரினோ வழங்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி பவர்ட் பை ரோஜா பாக்கு மகாராஜா டெக்ஸ்டைல். இன்று இரவு முழுவதும் நம்மை குதூகலப்படுத்த வந்திருக்கிறார்கள் ஜெயம் அசத்தின் நாகின் நடன குழு. அவர்களுக்கு ஒரு கரகோஷத்தை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? சத்தம் பத்தல, ஆரம்பிக்கலாமா? ஓகே ஓகே ஓகே. நாம எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாலும் முதல்ல தெய்வத்தை நினைச்சு வேண்டிட்டு தான் பண்ணுவோம். அந்த வகையில நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பாளையத்தம்மன் திரைப்படத்திலிருந்து வேப்பிள்ளை வேப்பிள்ளை காளியம்மன் வேப்பிள்ளை இதோ உங்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் மாப்ள, வெல்கம். என்ன திடீர்னு ஆங்கரா மாறிட்ட? அது ஒண்ணு இல்ல மாப்ள, ரொம்ப நாளா எனக்கு டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஆங்கரிங் பண்ணணும்னு ஆசை. அதெல்லாம் நடக்கிற காரியமா? அதனாலதான் இந்த ஸ்டேஜையே டான்ஸ் ஜோடி டான்ஸா நினைச்சு ஆங்கரிங்ல இறங்கிட்டேன். சரி சரி, நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறாங்க, எல்லாரும் ஸ்டேஜ பாருங்க. என்ன மச்சி பக்தி பரவசமா பாடுகிறாங்க? ஸ்டார்டிங்ல அப்படி தாண்டா இருக்கும், போக போக திண்டுக்கல் ரீட்டா வரதா ஒரு பேச்சு இருக்கு. திண்டுக்கல் ரீட்டாவா? ஏன்டா கத்துற, ஏன் கத்துற? திண்டுக்கல் ரீட்டாவா? ஆமா, ரீட்டாவே தான். நன்றி 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 நன்றி. கைதட்டி உற்சாகப்படுத்திய அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் பல. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து நமது கேப்டன் அவர்களும் ரேவதி அவர்களும் ஆடி பாடிய ஆடியிலே செய்தி சொல்லி இதோ உங்கள் முன்னே ஒரு கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே. அப்படியே இருக்காருல்ல? பாரு, அப்படியே விஜயகாந்த் மாதிரியே இருக்காரு. ஆமா வேதா. உட்காருங்க மக்களே, உட்காருங்க. ஏய், உனக்கு வேற தனியா சொல்லணுமா? உட்கார்றா. ஏய், தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்க. உட்கார்றா, உட்காரு உட்காரு. ஆடியில சேதி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு சேதி சொன்ன மன்னவருதா, எனக்கு சேதி சொன்ன மன்னவருதா. சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச ஏன் மன்னவர் மன்னவருதா, அழகு மன்னவர் மன்னவருதா. ஆடியில சேதி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு சேதி சொன்ன மன்னவருதா, எனக்கு சேதி சொன்ன மன்னவர்
பார்க்கறதுக்கு இவரும் நானும் அண்ணா எப்படி இருக்கும்? மன்னவர் மன்னவர் சேல மேல சேல வச்சு செவத்த பட்டு நூறு வச்சு ஊரு மெச்ச கை பிடிச்ச ஒரே ஒரு உத்தமர் சேல மேல சேல வச்சு செவத்த பட்டு நூறு வச்சு ஊரு மெச்ச கை பிடிச்ச ஒரே ஒரு உத்தமர் வீரபாண்டி தேரு போல ஏய் கல்பனா, கல்பனா, என்னாச்சு? தர்மரே நன்றி 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 நன்றி. கைதட்டிய அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி. அடுத்ததாக உங்கள் முன்னே தோன்ற இருப்பவர் காதல் மன்னன் உலகநாயகன் கமலஹாசன். என்று குயில் கூவாதோ இன்ப மழை தூவாதோ கூ என்று குயில் கூவாதோ இன்ப மழை தூவாதோ இந்த குயில் எந்த ஊர் குயில் நெஞ்சை தொடும் இன்னிசை குயில் கூ என்று குயில் கூவாதோ ஏய் வேடா, அப்படியே அச்சசல் கமலஹாசன் மாதிரி இருக்காருல்ல? ஆமாண்டி, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. இந்த குயில் எந்த ஊர் குயில் நெஞ்சை தொடும் இன்னிசை குயில் கூ என்று குயில் கூவாதோ இன்ப மழை தூவாதோ. மாப்பிள, இதே பாட்டுக்கு நீயும் வேதாஜியும் அண்ணா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சும்மா யோசிச்சுதான் பாரு. கூ என்று குயில் கூவாதோ இன்ப மழை தூவாதோ கூ என்று குயில் கூவாதோ இன்ப மழை தூவாதோ இந்த குயில் எந்த ஊர் குயில் நெஞ்சை தொடும் இன்னிசை குயில் மாப்பிள, எப்படி இருக்கு? செம்மையா இருக்குது. ஆனா இதெல்லாம் நடிக்க வாய்ப்பே கிடையாது. நீ பாரு. மதுரை மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னுடைய நேசம். மதுரை மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னுடைய நேசம். மானோட பாவ மீனோட சேரும் மானோட பாவ மீனோட சேரும் மாறாம என்னத்துக்கு பேசும் இது மறையாத என்னுடைய பாசம். ஓமனே, என்ன பஞ்சு? ஈ பாட்டுக்கு நீயும் நானும் டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும்? பொட்டுன்னா பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னு சேலைய கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு. பொட்டுன்னா பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னு சேலைய கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு. கட்டுன்னா கட்டி புட்ட நெஞ்ச கொஞ்சம் தட்டி புட்ட வெட்டும் இரு கண்ணை வச்சு என்ன கட்டி போட்டு புட்ட. கட்டு அது உனக்கு மட்டும்தானா இந்த சிட்டும் கூட சிக்கியது ஏனா? அன்பு ரசிக பெருமக்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் திண்டுக்கல் ரீட்டா சில பல காரணங்களால் வர இயலவில்லை. அமைதி அமைதி அமைதி, யாருமே கவலைப்படாதீங்க. திண்டுக்கல் ரீட்டாவுக்கு பதிலே அவங்க தங்கச்சி பாலிஸ்டர் பத்மா வராங்க. ஜில் ஜில் டான்ஸ். ரசிகர்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த பாடல் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. இவங்களை கலப்பணுமே. சரி சரி, லேடிஸ் எல்லாம் ஆடல் பாடல் பார்த்தது போதும், எல்லாரும் வீட்டு கிளம்புங்க போங்க. ஏ பஞ்சு, ஏன் எங்களை போக சொல்ற? அது ஒண்ணு இல்லங்க அண்ணி, கூதடிக்குது வாடை கத்தா இருக்குல்ல, உங்க உடம்புக்கு இப்ப ஒத்துக்காதுல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கல்பனா வா போலாம். ஆமா கல்பனா, எனக்கும் தூக்கம் வருது. வா வீட்டுக்கு போலாம். ஆமா போங்க. சமந்தா போயிருங்க. மஞ்சு போயிருமா போ. காமாட்சியம்மா, என்னத்தா? நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். வாங்கத்தா போலாம். என்னங்க, வாங்க. பார்த்து பத்திரமா போங்க. போங்க. போயிட்டாங்க. அப்பாடா மாப்பிள மாப்பிள, இப்ப பாரு
கச்சேரி எப்படி களை கட்ட போகுதுன்னு. டேய் வர சொல்றா பாலிஸ்டர் பத்மா. நான் ஆளான தாமர ரொம்ப நாளாக தூங்கல. நான் ஆளான தாமர ரொம்ப நாளாக